அனைவருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். கருப்பட்டி கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நான் பசு நெய் எடுத்திருக்கேன். அதில் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வில்லைகளை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி நல்லா பொரிஞ்ச மாதிரி வதக்குங்க. பெரியவங்க தேங்காய் வில்லைகள் நல்லா வறுபட்டதும் அதை எடுத்துடலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் வறுத்த பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா, வறுக்கடலை, அதை எடுத்து இதே மாதிரி வறுத்துக்கோங்க. வறுக்கடலைன்னு சென்னையில் சொல்கிறாங்க. அதை வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சுத்தம் செஞ்சது, அது நல்லா படப்படான்னு வெடிக்கிற தருணம் வரைக்கும் காத்திருந்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு சுக்கும் 2 ஏலக்காவையும் நல்லா பவுடர் பண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். 1 கப்பு நான் துருவின கருப்பட்டி எடுத்திருக்கேன். கருப்பட்டி உடன்குடி கருப்பட்டின்னு கடைகளில் கேளுங்க. அதுதான் நயம் கருப்பட்டி, உண்மையான கருப்பட்டி. கருப்பட்டிக்கு பேர் போனது உடன்குடி தான். ரொம்ப நல்லா இருக்கும். அதை நல்லா துருவி நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு கருப்பட்டி கரையிறதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் போதுமானது. அது கரைஞ்சி கொஞ்சம் கொதிக்கணும், அவ்வளோதான் பதம். அதனால் 1/4 டம்ளர் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பதம் வரும் இல்லைங்களா, அதுக்கு முந்தின ஸ்டேஜில் ஆஃப் பண்ணால் போதும். நல்லா கொதிக்கணும். கொதித்து கரைஞ்சிடுச்சு. ஏன்னா இதில் அடியில் தூசி, மண், பனை ஓலைகள் கூட சின்ன சின்னதாக இருக்கும். அதனால் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 கப்பு கருப்பட்டி துருவினதுக்கு அதே அளவுக்கு 1 கப்பு அரிசி மாவு. இதில் நம்ம வறுத்த பொட்டுக்கடலை, தேங்காய், எள்ளு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. வறுத்த ஜாமான்களை எல்லாம் கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கும் ஏலமும் கலந்த பொடியை சேர்த்துக்கோங்க. இந்த ருசியை இனிப்பை, அந்த தித்திப்பை ஹைலைட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, காய்ச்சின அந்த கருப்பட்டி பாகை இதில் சேர்த்து கிளறுங்க. இந்த 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு கருப்பட்டி துருவல்ங்கிறது நல்ல தித்திப்பை கொடுத்தது. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கருப்பட்டி கரைசல் நல்லா சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓரளவு பொறுக்கிற சூடு வரும் இல்லைங்களா, அப்போ நீங்கள் அதை கைட்டு நல்லா அழுத்தமாக பிடிச்சு விட்டிங்கன்னா அதுதான் பிடி கொழுக்கட்டைன்னு சொல்கிறது. நல்லா அம்மா பாட்டிலாம் நமக்கு இதை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அது ஞாபகங்களை மறுபடியும் இந்த ருசி நமக்கு நினைவூட்டும். நல்லா அழுத்தமாக விரல்கள் பதிகிற மாதிரி நீங்கள் பிடிச்சிங்கன்னா அப்படி நல்லா அழகாக இருக்கும். அதனுடைய ஷேப்பே ரொம்ப அருமையாக இருக்கும். இதை தான் பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி பிடிச்சு வச்சு இட்லி பானையில் நல்ல தண்ணீர் சூடாகும் போது வச்சு இதை வேக வச்சு எடுத்துட வேண்டிதான். ஒரு 10 நிமிடங்கள் கொடுங்க, நல்லா வெந்துடும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. கருப்பட்டியினுடைய பலன்கள் எல்லாம் தெரியும் இல்லைங்களா. ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.